ஸ்கிரீன்ஷாட் பண்ணேன். ஆ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் டோட்டல்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆ அதுக்கு மார்க் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நமக்கு இது எல்லாமே டோட்டல் கால்குலேட் ஆகுது. ம் ம் தென் அகைன் நான் மேத்ல வந்து நம்ம அந்த 0.05 இப்போ கேல்க் வாங்கிட்டு திருப்பியும் பிரிண்ட் பண்றேன். ம் ஓகேங்களா? ம் இப்போ இந்த டோட்டல் வந்து அப்டேட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் டைம் அப்டேட் ஆகாது. கால்குலேட். அந்த காலம் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. டோட்டலுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லல. ஓகே. அப்போ என்ன ஸோ பண்ணணும்னா, இருங்க நீங்கள் இந்த லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். மேலே வாங்க. அந்த டோட்டல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணாமல் இதை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலை கீழே போட்டிங்கன்னா டோட்டல் அப்டேட் ஆகிடும். சரி. மேலே இருக்க டோட்டல் வந்து டீல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே. ஆ ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாண்டாவோட மேத்தமேட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பாண்டாவிலேருந்து நம்பை கன்வெர்ட் பண்ணி எப்படி மேத் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது வந்து இன்னுமே கொஞ்சம் நமக்கு ஹேண்டியாக இருக்கும். ஓகேங்களா? மச் மோர் ரிலையபிளாகவும் இருக்கும். ஏன்னா நம்பைங்கிறது ஒரு ரொம்ப நல்ல மேத்தமேட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு டேட்டா செட் எப்பவும் போல் இந்த மார்க்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மார்க் அப்படிங்கிற காலமில் ஒரு செகண்ட் file.csv நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே நான் ஃபைல் அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் மார்க்னே போட்டுக்கோங்க. உள்ள டேட்டாலாம் அதே தான் இருக்குது. ஓகேங்களா? எப்பவும் போல் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் எனக்கு வேணுங்கிற ஃபைலை நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது ஃபார் நேம் சேக் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணிட்டு டிஎஃப் எனக்கு வேணுங்கிற காலம். ஓகேங்களா? டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு வேணுங்கிற காலம் டாட் டு நம்பை. ஓகேங்களா? டாட் டு நம்பை அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த வேரியபிளில் இந்த காலம் வந்து அப்படியே நம்பையாக ஃபார்ம் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வேணுங்கிற காலம் எல்லாம் தனித்தனியாக நான் டாட் டு நம்பைன்னு கொடுத்து நம்பையாக மாற்றிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே டிஎஃப்ல எனக்கு வேணுங்கிற காலம் போடாமல் சும்மா டிஎஃப் டு நம்பை அப்படின்னு போட்டேன்னா அது எனக்கு யூஸ் ஆகிற டேட்டாவாக இருக்காது. ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எனக்கு கொடுத்துரும். அது ஒரு ரா டேட்டாவாக இருக்கும். அது நமக்கு ஃபர்தர் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் ஆகாது. ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் கரெக்டாக காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணி டாட் டு நம்பை அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்பை ஃபார்மேட்டில் அவுட்புட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதில் ஃபர்தர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளாட்டன். இப்போ நம்பை ஃபார்மேட்டில் வர டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கும். அது எப்படி கொடுக்குதுன்னா ஒவ்வொரு டேட்டா ஆக்சுவலாக அது காலம் தானே. இது எல்லாமே சேர்த்து ஒரு காலம் தானே. இப்படி ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு காலம் ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸல் இருக்கிறது அப்படியே காலமில் வந்துடும். தட் மீன்ஸ் இது ஒரு தனி அரே, இது ஒரு தனி அரே, இது ஒரு தனி அரே. இந்த மாதிரி தான் அது கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா கூட வந்து டாட் ஃப்ளாட்டன் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபைலை ரீட் பண்ணிக்கிறேன். டாட் டு நம்பைன்னு கொடுக்குறேன். டாட் ஃப்ளாட்டன். இந்த டாட் ஃப்ளாட்டனும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா நம்பை அரேஸ், அந்த மாதிரியே நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த ஃபைல் ஒன்றுக்கு பதிலாக மார்க்குன்னு மாற்றிக்கோங்க. டாட் ஃப்ளாட்டன் இல்லாத கோட்ஸும் அனுப்புகிறேன். அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேட்டா செட் அனுப்புகிறேன். ஓகேங்களா, இங்கே ஷேரிங்கில் இருக்கு டேட்டா டாட் சாரி XYZ. ஓகேங்களா, எக்ஸில் கொஞ்சம் டேட்டா இருக்குது, ஒயில் கொஞ்சம் டேட்டா இருக்குது, ஜெட்டில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. இந்த ஃபைலை ரீட் பண்ணி XYZ இது மூணையுமே நம்பையாக மாற்ற போகிறீங்க. சரிங்களா, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபைல் நான் அனுப்புகிறேன், ஒரே நிமிஷம். இப்போ அந்த ஃப்ளாட்டன் யூஸ் பண்ணுறது, ஃப்ளாட்டன் யூஸ் பண்ணாது, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா? இந்த டேட்டா செட்டில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்பையாக கன்வெர்ட் பண்ணுங்க.
முடிச்சிட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பக்கா. நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக் போகலாமா? தம்ஸ் அப் அவர் வெயிட் பண்ணுமா? எனிதிங்? ஓகே. ஓகே, எல்லாரும் ஓகேனா தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக்னா இதிலே நெக்ஸ்ட் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, மூவ் பண்ணலாம். இப்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பை அண்ட் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டாங்கிற எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க எல்லா காலமே ஏபிசியில் நம்பையாக மாற்றிக்கிறேன். டிஎஃபோட எக்ஸ் வந்து ஏல இருக்கும், டிஎஃபோட ஒய் வந்து பியில் இருக்கும், சி வந்து சியில் இருக்கும். ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா, புதுசாக x1 அப்படிங்கிற வேரியபிளில் a + bன்னு கொண்டு வரேன். ஸோ என்ன நடக்குது, நேச்சுரலாகவே அந்த காலமோட a + b ஆட் பண்ணி x1ல் சேவ் பண்ணுறேன், x2ல் a - b பண்ணுறேன், x3ல் a/b மல்டிப்ளை இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நம்பை தானே, இந்த ஏல ஆரம்பித்து x6 வரைக்கும் நம்பை தான். நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஃப்ரேம்னு ஒன்று கொடுத்து எக்ஸு கீழே ஏ, ஆப்வியஸ்லி எக்ஸை தான் ஏவாக மாற்றியிருக்கேன். திருப்பி எக்ஸு கீழே ஏ, ஒய் கீழே பி, ஜி கீழே சி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கீழே இந்த x1, எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஃப்ரேம் என்ன பண்ணுவேன், எப்பவும் போல் ஒரு வேரியபிளில் pd.data ஃப்ரேம்னு ஃப்ரேமை பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் காலம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ முதல்ல என்ன பண்ணோம், ஒரே சிங்கிள் ஸ்டெப்பில் மேத்தமேட்டிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்பையாக கன்வெர்ட் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணி திருப்பி ஃப்ரேமாக மாற்றி கொண்டு வரோம். ரெண்டில் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்கள் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு நம்பையாக மாற்றுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்பையாக மாற்றி பண்ணுவீங்க. நம்பையில் இருக்கிற எல்லா அட்வான்டேஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பை கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டைலே போகலாம். ஸோ இப்போ டாஸ்க் வந்து அந்த மேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து டோட்டல் கண்டுபிடிச்சோம்ல பழைய டேட்டா செட்டில், அந்த மார்க்குங்கிற டேட்டா செட் எடுத்துக்கோங்க, ரீட் பண்ணி நம்பையாக கன்வெர்ட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சி ஃப்ரேம் கண்டுபிடிச்சி உள்ளே கொண்டு வாங்க. சரிங்களா? டாஸ்க் புரியுதா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள்.